நவம்பர் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வழக்கம் போல் 10 படங்கள் பேர் ஊரே தெரியாமல் ரொம்ப சின்ன படங்களாக வர மாதிரி இல்லாமல் ஒரு 5 படங்களுக்கு மேலே வந்தாலும் மோஸ்ட்லி எதிர்பார்க்குற படங்களாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தேட்டரில் எதுவுமே நின்று விளாட்ற மாதிரி ஒரு படம் இல்லாதனால எக்கச்சக்கமான ரீரிலீஸ் படங்களை எக்கச்சக்கமான லாங்குவேஜ்லேருந்து இறக்கி ஓட்டிட்டு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். வழக்கமாக சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்காம ஸ்கிப் பண்ணுற மாதிரியும், ஓரளவுக்கு சின்ன படங்கள் நல்லாவே இருந்தாலும் தேட்டருக்கு மக்கள் வராமல் தேட்டரை ஸ்கிப் பண்ணுற மாதிரி நம்மளும் கவுண்டர் ரைஸில் நிறைய படங்கள் வரனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸோ கடைசியாக பேசின படங்கள்லாம் நம்ம கவுண்டர்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை வாங்க போய் பார்த்தலாம். நம்ம கவுண்டில் 10வது வாரத்தில் பார்க்க போகிற படம் ஆரியன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம். இந்த 4வது வாரத்தில் ஒரு ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி படம் இருக்குது. எனவே ஒரு ஸ்க்ரீனில் 25 நாள் வச்சு ஓட்டுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு படத்தை நம்ம விஷ்ணு விஷாலோட ஆரியன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படம் தேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் சர்வேங்கே பண்ணியிருக்கு. நம்ம கவுண்டில் 9வது வாரத்தில் பார்க்க போகிற படம் ப்ரெடக்டர் பேட்லேண்ட்ஸ். இந்த ப்ரெடக்டர் பேட்லேண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகி இது 2 வாரம் முடிச்சு 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் 4 தேட்டர் கிட்ட ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2வது வாரத்தில் நல்ல ஒரு தேட்டரிக்கல் இருந்தது. பட் 3வது வாரம் சொல்லும்போது தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். எனவே இந்த ப்ரெடக்டர் சீரிஸ்க்கு நம்ம தமிழ்நாடு லெவல் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கானா இல்லை, அந்த ரேஞ்சில் ஒரு 3வது வாரம் ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 3D FID இந்த மாதிரி சில பல விஷயங்களால இந்த படம் இப்போவும் நிறைய படங்களை வாஷ் அவுட் பண்ணுறாங்க. இல்லை சிங்கிள் தேட்டர் தராங்கன்ற போது இந்த ப்ரெடக்டருக்கு ஒரு 4 தேட்டர்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். நம்ம கூட 8வது வாரத்தில் பார்க்க போகிற படம் பாகுபலி தி எபிக். இந்த பாகுபலி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த 4வது வாரத்தில் இந்த படம் 2 தேட்டரில் ஓடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பாகுபலி முதல் வாரத்தில் வேற லெவலில் பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் வேர்ல்டு வைடாக நல்ல ஒரு கலெக்ஷனில் எடுத்து ஒரு ரீரிலீஸ் ரெக்கார்டில் பெரிய சாதனை படைச்சிருந்தாலும் நம்ம தமிழ்நாடு லெவலில் 2வது வாரம் 3வது வாரம்லாம் பெருசாக போகல. ஆனால் அந்த 4வது வாரம் சர்வேவிங் வரைக்கும் வந்து ஆக்சுவலி பாகுபலி எபிக் 25 நாள் ரீரிலீஸ்லேயும் ஓட போகுது. நம்ம கூட 7வது வாரத்தில் பார்க்க போகிற படம் டியூட் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிச்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்தில் இந்த டியூட் படம் சிங்கிள் ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி படம் ஆல்ரெடி ஓடிடிலாம் வந்து ஒரு தேட்டருக்கு போகாத ஓடிடியில் மட்டுமே உட்காந்து பார்க்குறவங்க நிறைய காரி துப்புல வாங்கி தான் இருக்கு. எனவே என்னதான் எக்கச்சக்கமாக துப்பி வச்சாலும் ஓவராலாக இந்த படம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் எல்லாத்துலேயும் தூக்கி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ரன்னிங் சர்விங்லையும் பார்த்தீங்கன்னா 6வது வாரத்திலையும் ஓடிட்டு இருங்க. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நம்ம பிரதீப்க்கு வந்து இது வரைக்கும் வந்த 3 படங்கள் ரொம்ப நல்ல ஒரு ரன்னிங் சர்வே கொடுத்துருந்து எல்லாமே 100 நாள் 50 நாள்ன்றது தாராளமாக அசால்ட்டாக அடிக்கும் எக்கச்சக்கமான தேட்டரிக்கல்ல. அதில் டியூட் இந்த 36வது நாள்லேயே செமையா முக்கிய சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சுன்றதை சொல்லிக்கிறேன். ஆனால் அப்படியே இன்னும் 2 வாரம் இழுத்து 50 நாள் போஸ்டர் ஒட்டாமல் விட மாட்டாங்களோ. நம்ம கொண்டல் 6வது வாரத்தில் பார்க்க போகிற படம் காந்தாரா படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 50வது நாள். இந்த படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 தேட்டரில் ஓடிது. ஆக்சுவலி நாளைக்கு 51வது நாள்ல இருந்து சிங்கிள் ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க. காந்தாரா நம்ம நினைச்ச மாதிரி அந்த 1000 கோடியை இன்னும் பெருசாக எட்டலனாலும் அதை நெருக்கி வந்துடுச்சு. அதே சமயம் இந்த படம் ரன்னிங் டே சர்வேவிங்ல மற்ற எவ்வளவு படங்கள் இந்த படம் கூட வந்து இட்லி கடையே எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இந்த காந்தாரா அந்த ரன்னிங் சர்வேவை ஒவ்வொரு வாட்டியும் காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம கூட 5வது வாரத்தில் பார்க்க போற படம் பைசன் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிச்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலயும் இந்த படம் ஒரு 2-3 தேட்டர்ல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஆனா 5 வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு தேட்டருக்கு போய் வச்சுட்டு இருந்து ஆயுத பூஜை தீபாவளி இந்த ரேஞ்சில் வந்த படங்கள்ல ரிவ்யூ அண்ட் தேட்டரிக்கலா ஹிட் ஆனதுல அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸா ப்ராஃபிட்டா ஹிட் ஆனதுல இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் பைசன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்கிட்டே சொல்லணும். நம்ம கூட 4வது வாரத்தில் பார்க்க போற படம் மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் படம் நாளைக்கு தான் தேட்டரிக்கல வருது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 தேட்டரிக்கல் கிட்ட தராங்க. இந்த படத்துல நம்ம முனிஷ்காந்த் ஹீரோவா பண்ணிருக்காரு. விஜயலட்சுமி அவருக்கு ஜோடியா ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் ஆக்சுவலி ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் டீம் ஆல்ரெடி இந்த மாதிரி சில விஷயங்களை ஓடிடியில் பண்ணிருக்காங்க. இப்போவும் இந்த படத்தை வந்து ஓடிடியில் ப்ராஃபிட் ரேஞ்சில் வச்சு தான் தேட்டரிக்கலையும் விடுறாங்கன்னு சொல்லி ஆகணும். எனவே முனிஷ்காந்த் ஆக்சுவலி ராமதாஸ் ஒரு நாயகனா வச்சு ஒரு படத்தை கொடுக்கும்போதே அது ஒரு நல்ல காமெடியா, அதுவும் இல்லாத மக்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி. ஏன்னா நம்ம ராமதாஸ் நல்ல ஒரு காமெடி நடிகர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல குணச்சித்திரன் நடிகன்ற பேரெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அது இந்த மிடில் கிளாஸ் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த படம் எப்படி இருக்குன்றதை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் கவுண்ட் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் போது இந்த ஸ்டார் காஸ்ட் இந்த கதை அம்சத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குதாங்க செய்யுது. அதே சமயம் ப்ரொடக்ஷன் டீம்ல தேட்டருக்கும் பெட்டராக வாங்கியிருக்காங்க. அதை எந்த அளவுக்குலாம் காப்பாற்றின்றதை நெக்ஸ்ட் வீக் கவுண்டர் வச்சிருக்கீங்க. நம்ம கூட 3வது வாரத்தில் 2 படங்களை பார்க்க போறோம். இல்லை முதல்ல பார்க்க போற படம் தீயவர் கொலை நடுங்க. இந்த தீயவர் கொலை நடுங்க படம் நாளைக்கு தான் தேட்டரிக்கல ரிலீஸ் ஆகுது. நம்ம அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் சேர்ந்து நடிச்ச படம். ஆக்சுவலி அர்ஜுனுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், கிரைம், ஆக்ஷன், அதுவும் இல்லாத போலீஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் கேட்கவே தேவையில்ல. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ல ஒரு படம். ட்ரைலர், ஸ்னீக் பீக் எல்லாமே பெட்டரா இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி தேட்டரிக்கலும் ரொம்பவே நிறைய பெட்டரா கிடைச்சிருக்கு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு சில இடங்களில் நிறைய சீட் கெப்பாசிட்டி உள்ள தேட்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டவுன் கவுண்டர் கொடுத்து எக்ஸ்பெக்டேஷன்ல கெடுத்துட வேணான்றதுனால இந்த ஒரு கவுண்டர் வச்சிருக்கோம். இதெல்லாம் காப்பாத்திக்குது அந்த தீயவர் கொலை நடுங்க படம்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல நிறைய படங்கள் காத்துட்டு இருக்கு. நம்ம கூட அடுத்ததா இதே 3வது வாரத்தில் பார்க்க போற படம் ஆரோமலை படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு இது 3வது வாரம். இந்த படம் நிறைய ரிவ்யூவர்ஸ் நல்ல படங்கள் பார்க்குறவங்க மத்தியில் ஒரு நல்ல கவனம் ஈர்த்திருந்தாலும் தேட்டரிக்கலா
பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒய்டுன்றதை கொடுக்க முடியாம இருக்கு. எனிவே இந்த படம் கொடுத்துருக்க ஒய்டுங்கிறதே ரொம்ப பெருசு தான். ஏன்னா நம்ம கிஷன் தாஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி கலெக்ட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த படம் 4 கோடி கிட்ட வருது பாக்ஸ் ஆஃபீஸில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரால வந்து மற்ற படங்களை தாண்டி இந்த படம் வந்து ஸ்டேபிள் ஆயிருக்குன்றதுலாம் விட தியேட்ரிக்கலாக ஒரு சர்வேவிங் பெருசாக கொடுத்துட்டு இருக்கு. இது பெருசானா ஓவரால் பெருசு கிடையாது, நம்ம கிஷன் தாஸோட படங்களில் பெருசாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இந்த படத்தை நான் இன்னும் மேலே கொண்டு போகலாம் தான் பார்த்தேன். ஆனால் தியேட்ரிக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ வேற வேற படங்கள் நிறைய விஷயம் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ அப்போலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மற்ற படங்களை விட இந்த படம் மேலே வைக்கிறதுக்கு நிறைய தகுதி இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கான தகுதிகளில் சில அனலைசிஸில் மிஸ் ஆகி நம்ம இந்த ஒரு கவுண்டர் வைக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம கவுண்டரில் ரெண்டாவது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் ஃப்ரெண்ட்ஸ் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் போது ஒரு சில மெயின் தேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஆனால் புக்கிங் கெபாசிட்டின்றது கில்லிக்கு நடந்த மாதிரிலாம் பெருசாக நடக்கலைங்க. நம்ம விஜய்க்கு இல்லை, பொதுவாகவே ரீ ரிலீஸில் வேற லெவலில் நிறைய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஹீரோக்கு ஒரு சில படங்கள் தான் பிரமாதமாக போயிட்டு இருக்கும். அந்த ரேஞ்சில் நம்ம விஜய்க்கு கில்லி போச்சு, சச்சின் போச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்த பெரிய படம் குஷியே பெருசாக போல. அந்த விதத்தில் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப பெருசாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒரு ப்ரொமோஷன் ரேஞ்சில். ஆனால் இந்த படம் நிறைய தடவை நம்மளுக்கு டிவியில் காமெடி பார்த்துட்டோம், சன் டிவியில் படமாகவே பெருசாக பார்த்துருக்கோம் பல வருஷமா. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. ஆனால் படத்தோட காமெடி படம் எல்லாமே நல்ல எவர்கிரீனாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே தேட்டரில் இது எத்தனை பேர் போய் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹீரோ படம் போது 5 கோடின்றதை விட 10 கோடி வந்தாதாங்க நல்லா இருக்கும் ரீ ரிலீஸில். ஏன்னா அந்த 10 கோடிங்கிறது நம்மளுக்கு கிராஸராக தானே வரப்போகுது. இல்லை வந்து அவங்களுக்கு பிரிச்சுலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அவ்வளோ பெருசாக நிற்காது. ஸோ நம்ம விஜய்க்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 கோடியாச்சும் கொடுக்குதான்னு பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸில். மினிமம் 5 கோடி கொடுத்துருக்கு குஷி. ஸோ அதையாச்சும் தரதான் பார்க்கணும். இல்லை அதை தாண்டி இது விஜய் படம் மட்டும் இல்லை, சூர்யா படம் மட்டும் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது விஜயை தான் பெருசாக பார்த்தோம்னாலும் இன்னைக்கு சூர்யாவும் பெருசாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்தில் 2 பேரையும் பெருசாகவும் காட்டியிருக்காங்க. பட் அன்னைக்கு நந்தாலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூர்யா விஜய்ன்றது பெருசா இல்லை. ஆனால் இன்னைக்கு ரேஞ்சில் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் போட்டியாளர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க 2 பேரும். சூர்யா ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஆவறதே இல்லை, நீ பெரிய அந்த மாதிரிலாம் நிறைய சண்டைகள் பார்த்துருக்கேன். நான் யூடியூப்ல என் வீடியோலேயே நிறைய பார்த்துருக்கேன். அவங்க 2 பேரையும் ஒன்னா தேட்டரில் போய் உட்கார வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிறாங்களான்றதை பார்க்கணும். இன்னொன்று படமும் சூர்யா விஜய் வேற மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். அதை தாண்டி இங்கே விஜய் படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் நம்ம இந்த அளவுக்கு டாப்ல கொண்டு வந்திருக்கோம். தேட்டரும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிக்கிட்டான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக் நிறைய சின்ன படங்கள் வருது. இப்போ நிறைய ரீ ரிலீஸ். லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் வந்து போயிடுச்சு, நாயகன் வந்து போயிடுச்சு. நம்ம விஜய்க்கே குஷி வந்து சரியா போல. குஷி எவ்வளோ பெரிய படம், ஆனால் 5 கோடி கிட்ட தான். பட் அது கரு சம்பவம் ஒரு பெரிய இதுவாக அமைஞ்சு போச்சு. எனிவே இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இல்லாமல் என்ன மாதிரி வருதுன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா விஜயோட ரீ ரிலீஸோட வால்யூம் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்கு. இது விஜயை மட்டும் கம்பேரிட்டிவ் எடுத்துக்காம சூர்யாவை எடுத்துக்க வேண்டியிருக்கும் போல இருக்கு. எனிவே சூர்யாவுக்கும் நிறைய ரீ ரிலீஸ் படங்கள் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ணிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸை. நம்ம கூட அடுத்ததாக இதே 2வது இடத்துல பார்க்க போகிற படம் காந்தா படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆகி 2வது வாரம். இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில மெயின் ஸ்கிரீன்ன்றது நிறையவே எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த 2வது வாரத்தில் நிறைய ஸ்கிரீன்ஸை வந்து இந்த படம் தவற விட்டு இருக்கு. துல்கர் சல்மான் படம் எல்லாமே நல்லா இருக்கும், ரொம்ப பெட்டரா இருக்கும். செகண்ட் வீக்லாம் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் படம், 3rd வீக் 4th வீக்லாம் அப்படியே பெட்டரா போயிட்டு இருக்கும். பட் அதுக்கு இந்த காந்தா படம் நல்லா இருக்கு, ஆனால் ஒரு சில நெகட்டிவும் கொடுத்துருக்கு. அதுக்கான கதை தான் இது. தியாகராஜ பாகவதர் கதையெல்லாம் வந்து அது ஒரு கான்ட்ரவர்சி, அது ஒரு சாபமான சில கதைகள்லாம் பேசலாங்க. அதில் போய் கை வச்சு நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். நல்ல பெரியும் வாங்கியிருக்கு, சில மைனஸையும் வாங்கியிருக்கு. தியேட்ரிக்கல் பார்க்கும்போது அதே தான். வீக்கெண்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண படம் வீக் டேஸில் சொதப்பிடுச்சு. நம்ம துல்கருங்கிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே அந்த பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி போயிருக்கணும். ஆனால் அதுக்கு ரொம்ப சொதப்பலாக தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு இது பெரிய பட்ஜெட்டும் கிடையாது. ஆனால் அதே சமயம் ஒரேடியாக இங்கே வந்து அவுட் ஆயிடல. ஆக்சுவலி இவ்வளோ ஒரு ரஷ் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் செகண்ட் வீக்கில் தேட்டர்ன்றது ஓரளவுக்கு பெட்டர் தேட்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வீக் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம காந்தாவை அவ்வளோ கீழே வைக்கிறதுக்கான காரணம் இல்லை. அதனால நம்ம 2த்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கோம். நம்ம கூட முதல் இடத்துலையும் 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் மாஸ்க் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம கவின் ஆண்ட்ரியா இந்த 2 ஸ்டார் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கவினுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கிஸ் வந்தது. அது ஓரளவுக்கு பெட்டரா தேட்டரிலையும் நல்லா போய் ஓடிடிலையும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ தேட்டரில் நின்று விளையாடுறதுக்கு பெரிய படங்கள் எதுவும் இல்லைன்ற ஒரு காரணத்தால் இந்த படம் தான் மெயின் ஸ்கிரீன் எடுத்திருக்கு. லாஸ்ட் வந்து காந்தா வந்து நிறைய ஸ்கிரீன் கவர் பண்ண மாதிரி இந்த வாரம் மாஸ்க் அந்த ஸ்கிரீன்லாம் நிறைய கவர் பண்ணியிருக்கு. காந்தா ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. லக்கி பஸ்கர் மாதிரிலாம் இல்லை வந்து ஒரு சீதாராம மாதிரிலாம் இருந்துட்டுனா ஓரளவுக்கு தேட்டரை இவ்வளோ விட்டுருக்காது. பட் காந்தாக்கும் அங்கே அடி இருக்குன்றதுனால மாஸ்க்கு வந்து ஒரு நல்ல தேட்டரில் கிடைச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோட வாய்ஸ் ஆஃப் டாக் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீக்கெண்டில் கலெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு படத்தோட ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சுக்கு அந்த FTFS ஓட ரிப்போர்ட் தேவை. எனிவே மாஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் தான் முதலிடம் வச்சிருக்கோம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லி தேட்டரில் அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று புது படத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் கொடுக்கும்போது அதுக்கான ஒரு வால்யூமை கொடுத்தாதான் மக்கள் பொறுத்துக்கான ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்களால நம்ம மாஸ்க் படத்தை இந்த வாரம் முதலிடம் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி அதை எந்த அளவுக்கு இந்த மாஸ்க் படம் தியேட்டரிக்கல் புள்ளிகளையும் ஆடியன்ஸ் புள்ளிகளையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் காப்பாற்றிக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் கவுண்டரில் பார்த்துருவோம். நம்ம கூட அடுத்ததா இதே முதலிடத்தில் பார்க்க போகிற படம் ஆண் பாவம் பொல்லாதது. படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு, இது 4வது வாரம். இந்த வாரம் 25வது நாள் போஸ்டர் வரணும். ஆக்சுவலி படம் 21 நாள் தேட்டரில் ஃபில் ஆகி 4
நாளையிலேருந்து 22வது நாள் கிட்ட வந்துடும். ஆக்சுவலி இந்த படம் 21 நாள்ன்றதே ஒரு நல்ல தேட்டரிக்கல். 22வது நாள்லயும் பெருசா தேட்டரிக்கல் குறையல. ஆனா குறைஞ்சிருக்கு கண்டிப்பா. ஆனாலும் ஆண் பாவம் பொல்லாத நம்ம ஏன் முதல் இடத்துல வைக்கிறோம்னா, ஆக்சுவலி இந்த படம் லேட்டஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு வேற எந்த படமும் பண்ணல. லாஸ்ட் வீக்கே பேசியிருப்பேன் 20 கோடி 25 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வரும்ட்டு. ஸோ அந்த 25 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை ஆண் பாவம் பொல்லாதது எடுத்துருச்சுங்க. ஆக்சுவலி ரியோ மாதிரி ஒரு ஹீரோ படம் 25 கோடி எடுக்கிறலாம் சாதாரண விஷயமே இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பெருசாக நம்ம பார்க்குற கவின் அப்புறம் நம்ம மணிகண்டன் இவங்கள மாதிரி ஹீரோக்கள் தான் பார்த்தீங்கன்னா 25 கோடியை வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நம்ம ரியோ வந்து ரொம்ப போராடி இருந்தவர். அவருக்கு அந்த 25 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வருதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலி ஆண் பாவம் பொல்லாத சிங்கிளாக ஒரு முதல் இடத்துல கொடுக்கணுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். எனிவே நம்ம கவினியம் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரியா காம்போ படத்தோட ப்ரொடக்ஷன் வழி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலேயும் பெட்டர்னஸ் இருக்குது. சேம் டைம் அதை விட முக்கியமாக இங்கே ஆண் பாவம் பொல்லாதுக்கு 3வது வாரத்தில் தேட்டர்கள் நிறைய குறைச்சிருக்காங்க. ஸோ எல்லா விஷயம் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது படத்தோட ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி மெகா பிளாக் பஸ்டர் தான் சொல்லி நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்செல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஆண் பாவம் பொல்லாத ஒரு நல்ல இடத்துல வைக்கிற அளவுக்கு இந்த 25 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு சம நம்பர் சொல்லி ஆகணுங்க.